கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 63 தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கிற பாடின சங்கீதம். இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிற போது உரிமை பாராட்டி நிறையா காரியங்களை ஒரு சொல்கிறதை பார்க்கிறோம். 11 வசனங்கள் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படியெல்லாம் எனக்கு செய்தார் என்று சொல்லி 16 காரியங்களை சொல்கிறார். முதலாவது வசனத்தில் நாம் பார்க்கிற போது, நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று. ஆகவே நான் என்ன செய்கிறேன்? அதிகாலமே மெய் தேடுகிறேன். நீர் என்னுடைய தேவன், ஆகவே என் ஆத்துமா மேல் தாகம் கொண்டுள்ளது. நீர் என்னுடைய தேவன், ஆகவே என் மாம்சமே வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது வசனத்தில் அதை தான் அந்த இடத்துல சொல்கிறார். முதல் வசனத்தில் 4 காரியங்களை பார்க்கிறோம். தேவனே நீர் என்னுடைய தேவன், உம்மை தேடுகிறேன் அதிகாலையில், என் ஆத்துமா மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. ஆவி மட்டும் வாஞ்சிக்கிறது இல்லை, நம்ம மாம்சமும் வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் அந்த மாம்ச சரீரம் எங்கே அமர்ந்திருக்கும்? இப்போது தேவாலயத்தில் அமர்ந்திருக்கும். ஹல்லேலூயா. நம் மாம்சம் தேவனை வாஞ்சிக்குமானால் நாம் இப்போது வந்திருப்போம் ஆலயத்திற்கு. ஹல்லேலூயா. வாஞ்சை இருந்தால் மட்டுமே வர முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல பார்க்குறோம், நம்ம ஆவிக்கு மட்டும் வாஞ்சி இருந்தால் போதாது, நம்ம ஆத்மாவுக்கு மட்டும் வாஞ்சி இருந்தால் போதாது, நம் சரீரத்திற்கும் வாஞ்சி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த முதல் வசனம் நம்ம இப்படியாக நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. இரண்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பரிசுத்த பர்வதத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசை. இன்னைக்கு அநேக ஆசை இருக்கலாம், சின்ன ஆசையோ பெரிய ஆசையோ. ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்கிறாரு, இப்படியே முதல் வசனத்து தொடக்கமாக இருக்குது. உம்மை வாஞ்சிக்கிறதுனால நான் எங்கே உம்மை பார்க்க ஆசை? பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து. அவரை பார்க்கும்போது ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன தர்றாரு? பெலவானாய் மாற, பராக்கிரமாய் மாற, உன் அபிஷேகத்தில் என்னை நிரப்பும், அக்கினினால் என்னை நிரப்பும்னு சொல்லி நம்ம பாடணும். வல்லமையும் அது மகிமையும் கண்டேன். வல்லமையும் மகிமையும், பவர் அண்டு க்ளோரி. பவர் அண்டு க்ளோரியை எங்கே பார்க்குறாரு? ஹோலி பிளேஸ், பரிசுத்த ஸ்தலத்தில் பார்க்குறத இங்கே பார்க்குறோம். இந்த இரண்டாவது வசனத்தில் நம்ம 2 ஆசீர்வாதம் இருக்குது. பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசை, உமது வல்லமையும் மகிமையும் காண ஆசை. உம்முடைய வல்லமையும் மகிமையும் காண ஆசை. ஹல்லேலூயா. மூன்றாவது வசனத்தில் பார்க்குறோம் கம்பேரிசன். இந்த இடத்துல ஒரு என்ன செய்கிறாரு? ஒரு ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறாரு, ஒப்புமைப்படுத்தி பார்க்குறாங்க. என்னென்னா, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஜீவனா கிருபையா அப்படின்னு நம்ம 2 பக்கம் ஒரு டிபேட் வச்சோம்னா, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குது? கிருபை தான் நல்லது. ஹல்லேலூயா. கிருபை மிகவும் நல்லது. ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் நல்லது, உமது கிருபை நல்லது. என் உதடுகள், என் உதடுகள், என் உதடுகள் உம்மை துதிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால், அதுக்கு மேலேயே இருக்கும், அதுக்கு முன்னால் பாடுனா பிபிஎஸ் பாட்டு. ஹல்லேலூயா. நம் உதடுகள் துதிக்க வேண்டும். யார் துதிப்பா? நம்ம ஜீவனை பார்க்கலாம் என் உமது கிருபை நல்லதுன்னு நினைக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க? துதிக்க முடியும். கிருபை நல்லது அப்படின்னு நினச்சோம்னா நம்ம துதிக்காமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அடுத்தது இந்த வசனத்தில் ஒரே ஒரு ஆசீர்வாதம், உதடுகள் உம்மை துதிக்கும், கிருபை நல்லது. அடுத்தது 4வது வசனம் பாருங்க, என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து. ஜீவனை பார்க்கலாம் கிருபை நல்லது, ஆகவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்வேன்? உம்மையே துதிப்பேன். உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். கையெடுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் சொன்னால் கூட என்ன செய்யறது இல்லை,
தலையில் இப்படி ஆட்டிட்டு நம்ம ஸ்தோத்திரம் சொல்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? 2 கரம் கூப்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழில் சொல்கிறதுனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கிலீஷில் ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன் ப்ரைஸ் த லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம 2 பேர் இதுவரைக்கும் சுகத்தோடு பலத்தோடு நேற்று இருந்தோம், இன்றைக்கி இருக்கிறோம். சுகத்தோடு பலத்தோடு ஒருவர் பார்க்கும்போது க்ளோரி டு காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை சுகத்தோடு வச்சிருக்கிறதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஜீவனோடு உங்களை பார்ப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்கிறோம். ஸ்தோத்திரம் பாஸ்டர், ஸ்தோத்திரம் பாஸ்டர்மா அப்படி இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதை தான் சொல்லணும். ப்ரைஸ் த லார்ட் தான் சொல்லணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்தோத்திரம் வந்து யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரைஸ் த லார்ட் பாஸ்டர், ப்ரைஸ் த லார்ட் பிரதர் அப்படி சொல்கிறோம். அது சொல்லலாம். ஆனால் வெறும் ஸ்தோத்திரம் என்ன சொல்லக்கூடாது, ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அடுத்தது 5வது வசனத்தில் பாருங்கள், 2 காரியங்கள் பார்க்குறோம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். நம்ம திருப்தி ரொம்ப முக்கியம், சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆண்டவர் சமூகத்தில் வந்தால் தான் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறோம். ஏன்னா ஆண்டவர் வசனம் என்னும் ஆகாரத்தினால போஷிக்கிறாரு. இன்றைக்கி அதிகாலை ஜெபத்தில் நாங்கள் அதை தான் நாங்கள் தியானித்தோம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி செய்தி இன்றைக்கி காலையில் கொடுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ அந்த அப்பத்தில் என்ன நல்லா இருக்குதான், அந்த அப்பம் சாதாரண அப்பம் இல்லை, வானத்திலேருந்து இறங்கி வந்த அப்பம், தேவன் கொடுத்த அப்பம். அந்த அப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நிணமும் கொழுப்பும் எல்லாமே இருக்குது. ஆண்டவருடைய சரீரம், அவருடைய சரீரத்தை புசிக்கிறோம், ரத்தத்தை பானம் பண்ணுறோம். அப்போ சரீரம் அப்படிங்கும்போது அதில் என்னென்னலாம் இருக்கும்? கொழுப்பு இருக்கும், ரத்தம் இருக்கும், சதை இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ நம்ம சாதாரணமாக ஒரு அப்பத்தை நம்ம வந்து திருவிருந்தின் பகுதியின் போல் நம்ம எடுக்கிறோன்னா அதில் என்னென்னலாம் இருக்குது? நிணம், கொழுப்பு, எல்லாம் கொழுமையானது. அதனால தான் இது உண்பவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய், உதடுகள் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அடுத்தது என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால், சாதாரண உதடுகள் அல்ல. அங்கே பாருங்க, கிருபை நல்லதுன்னு சொன்னோன்னே என் உதடுகள் உண்மை துதிக்குங்கிறாரு. அடுத்தது பாருங்க, திருப்தி ஆகிட்டா இருப்போம். திருப்தி ஆனதுன்னு என்ன செய்தான்? என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும், துதிக்கும், கையெடுக்கும், போற்றும். இதெல்லாம் மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தைகள். இப்போ இதெல்லாம் பாருங்கள், அதை தான் ஃபாதர் வந்து ரொம்ப அவர் வந்து ருசித்து ரசித்து அந்த பாடல் எழுதியிருக்கிறார். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுவேன், அறுசுவை உணவை உண்டது போல் திருப்தி திருப்தி அடைகிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள். அடுத்து 12, 13, 14 நம்ம பார்க்கலாம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது, இப்போ படுக்கையில் யாரை நினைக்கணும்? செல்ஃபோனை வச்சுக்கிட்டே படுக்கையில் படுத்திருந்தால் நம்ம ஆண்டவரை நினைக்க மாட்டோம். கடைசியில் தூக்கம் வரைக்கும் என்ன இன்ஸ்டா பார்க்கணும், எஃபி பார்க்கணும், வாட்ஸ்அப் பார்க்கணும், டெலகிராம் பார்க்கணும், ஒன்றொன்னே அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தா நம்ம படுக்கையில் யாரை தான் நினைப்போம்? ஆண்டவரை தவிர மீதி எல்லாத்தையும் நினைப்போம். ஆண்டவரை தவிர எல்லாத்தையும். பைபிள் படித்து ஜெபம் பண்ணோமா, அதோட கர்த்தாவே ஸ்தோத்திரம். கண்ணை கர்த்தாவே சின்ன பிள்ளை நான், என் பெலன் கொஞ்சமே, ரட்சிப்படைய ஆசைதான் வகையேறியேனே என்று சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஜெபம் சொல்லி தருவாங்க. அது மாதிரி இயேசுவே ரட்சியம் சொல்லிட்டா அதுக்கு மேலே அந்த கண்ணு வேறு எதையும் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதான் சொல்லி, படுக்கையில் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அதை தான் தாவீது முதல் சங்கீதத்திலே சொல்லிட்டார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ ராஜாமத்திலையும் தியானிக்கணுமா? என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறதுன்னா, இப்போ ஒரு செய்தி எதுக்காக கொடுக்கணும், யாருக்காவது பிறந்த நாள், எதுக்காக நம்ம ப்ரேயருக்கு எங்காவது போகிறோன்னா, நைட்டு கூட எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுக்கு நான் என்ன வசனத்தை கொடுக்குறோமோ அந்த வசனத்தையே நினச்சிக்கிட்டே தியானிச்சுட்டே படுத்திருப்பேன். சில சமயம் சில பாட்டு பாடிக்கிட்டே எழுந்திரிப்பேன். என்னடா அது நம்ம தூங்கின மாதிரியே தெரியல, ஏதோ பாட்டு பாடிக்கிட்டே எழுந்திரிக்கிறோன்னு. அந்த மாதிரி ஒரு இது நம்ம தியானம் பண்ணி பாருங்க. தியானம் பண்ணும்போது அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே
களி கூறுகிறேன். இப்போ இன்றைக்கி பாட்டு பாடணும், உம் துணையின்றி என்னால் எப்படி வாழ முடியும் என்று சொல்லி. பார்த்தீங்களா, நீர் எனக்கு துணை, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம் சொல்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், நீர் என் துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். நம்ம களி கூறுதல் ரொம்ப அவசியம். செட்டைகளின் நிழலில் தான் களி கூற முடியும். வேறு மற்ற களி கூறுதல் நமக்கு களி கூறுதல் கிடையாது. அது இந்த களி கூறுதலானது பரலோகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய களி கூறுதல். இங்கே களி கூறுறது எப்படி களி கூறுறோமோ அதே மாதிரி பரலோகத்துலேயும் அந்த களி கூறுதல் அப்படியே கண்டினியூஷன் ஆகும். அந்த களி கூறுதல், என் ஆத்துமா உண்மை இன்னும் பற்றி கொண்டிருக்கிறது. ஆத்துமாவை குறித்து எத்தனை இடம் வந்துருச்சு பாருங்க. ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் ஆத்துமா நினத்தையும் குழப்பிய உண்டது போல் திருப்தி ஆகிறது, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. இப்போ யாரை நம்ம பற்றி கொள்ளணும்? ஆண்டவரையே பற்றி கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா, விடாமல் பற்றி கொள்ளணும், தொடர்ந்து பற்றி கொள்ளணும், முடிவு புரிந்தும் பற்றி கொள்ளணும். கரம் பிடித்த நாயகனை கடைசி வரை நாம் கை பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. திருமணத்தின் போது மட்டும்தான் உடன்படிக்கை இல்லை, மரணம் நம்மை பிரிக்கும் வரை. அது கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டானது, மரணம் நம்மை பிரிக்கும் வரை. ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு என்னது? மரணத்துக்கு அப்புறமும் அந்த பிடிப்பு உண்டு. ஹல்லேலூயா. பரலோக முடி சேர்க்கிற வரைக்கும் அந்த ஆண்டவர் கையை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டது பற்றி கொண்டு இருக்கிறது, வலதுகரம் என்னை தாங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல முடிச்சிட்டாரு. அடுத்தது பாருங்க, ஆனால் இப்படி இல்லாதவங்க எப்படி இருப்பாங்கன்னு 3 காரியத்தை சொல்கிறாரு. அது ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு 3 காரியங்களும். 9வது வசனத்தில் பாருங்கள், என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ ஃபஸ்ட்டு பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள், பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ஆனால் நானோ, ராஜாவோ தேவனில் களி கூறுவார். 1, அவர் பேரில் சத்தியம் பண்ணுவார்கள், அவர் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். 2, அடுத்தது என்னது? பொய் பேசுகிற வாயி அடைக்கப்படுது. இத்தனை காரியங்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த சங்கீதம் 63 இவ்வளவு இதில் 16 தீர்மானங்கள் எடுக்கிறோம். நீர் தான் என் தேவன், ஆகவே அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். ஆத்மா தாகம் உள்ளது, மாம்சம் வாஞ்சிக்கிறது, பரிசு ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசை, உம்முடைய மகிமையும் உம்முடைய வல்லமையும் காண ஆசை, ஜீவனை பார்க்கும் கிருபை நல்லது, ஆகவே என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் லைஃப் லாங் உம்மை துதிப்பேன். நான் உம்மை மாத்திரமே கைகூப்பி வணங்குவேன். என் ஆத்மாவை திருப்தியாக்குகிறீர், என் வாய் ஆனந்த கழிப்பு உதடுகளால் உம்மை ப்ரைஸ் பண்ணுது. இரவில் படுக்கையில் நினைக்கிறேன், இரவிலும் ராட்சாமங்களில் மெடிடேட் பண்ணுறேன். நீர் என் துணை, ஆகவே பயமில்லை. இந்த செட்டையில் நிழலில் களி கூறுகிறேன், அதுவே என் பாதுகாப்பு. ஆத்துமா உம்மை பற்றி கொண்டிருக்கிறது, என் ஆத்தும நேசரியை நான் அண்டிக் கொள்கிறேன். அவரது வலதுகரம் என்னை தாங்குகிறது, இடக்கரத்தால் என்னை தாங்கி வலக்கரத்தால் என்னை அணைக்கிறார் என்று சொல்லி உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். அடுத்தது இந்த மாதிரி எல்லா காரியம் செய்கிற ராஜா களி கூறுவார். கர்த்தருக்குள் எப்போதும் களி கூற வேண்டும். மேன்மை பாராட்டுதல், கர்த்தரை குறித்தே எப்போதும் மேன்மை பாராட்ட வேண்டும். பொய் பேசுகிற வாய் அடைத்து போடும். அப்படின்னா நம்ம என்ன பேசணும்? உண்மையே பேச வேண்டும். சத்தியம், ஆண்டவருடைய சத்தியத்தையே பேச வேண்டும். அப்போது நம் வாய் என்ன செய்யாது? அடைக்கப்படாது. பொய் பேசுகிற உதடுகள் தான் வாய் தான் அடைக்கப்படும் சொல்லிருக்கு. நாம் உண்மையே பேசினா, சத்தியத்தையே பேசினா, வேதத்தையே பேசினா, நம் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம சத்தியத்தை பேசுகிறவங்களுக்கு வாய்க்கு பூட்டு கிடையாது. ஆகவே நாம் என்ன செய்யணும்? சத்தியத்தை சத்தியமாய், சந்தோஷமாய், சமாதானமாய், சௌக்கியமாய், அதை எல்லா இடங்களும் சத்தமாய் துவங்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் தாமே இந்த சங்கீதத்திற்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. எங்களை மிகவும் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலையை கட்டளையிட்டதற்காக நன்றி. இப்போதும் ஆண்டவரே, இந்த 63வது சங்கீதத்திலிருந்து நீர் எங்களோடு பேசினீர், அதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்போதும் உண்மையே வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே என்றென்றும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த சங்கீதத்தை சொன்னப்பட்ட எல்லா ஆசீர்வாதம், நீர் என் துணை, நீர் உம்மை உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவரே சங்கீதக்காரனாகிய தாவீதோடு கூட சேர்த்து இணைத்து கொண்டு நாங்களும் அதே வசனங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவ்வாறு நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.